ஹாய், திஸ் இஸ் யோகிதா. இன்றைக்கி நான் பேச போகிறது எல்லோரும் அஸ்ட்ராலஜியை நம்புறதா நம்ப வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்ட்ராலஜியை நம்பலாம், ஆனால் நம்பவும் வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ண ரிசர்ச்சில் 50% உங்கள் கையில் இருக்குது, 50% ஆல்ரெடி எழுதப்பட்டதோ இல்லை சொல்லுவாங்களே கடவுள் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பின்னாடி உள்ள 50% உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்ன தெரியுமா? அதை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் கர்மாவில் நல்ல கர்மாவாக பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்டு உங்கள் கையில் இல்லை, ஆனால் வெயிட் உங்கள் கையில் இருக்கா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், கலர் உங்கள் கையில் இல்லை. ஓகே, உங்கள் பாடிக்கு என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது உங்கள் கையில் இல்லை, ஆனால் அதை நீங்கள் எப்படி கேரி பண்ணலான்னு சொல்லி உங்கள் கையில் இருக்கா? அந்த மாதிரி தான் கடவுள் ஒருத்தவங்களுக்கு ஒரு பாதையை டெஸ்டினியாக வச்சுருக்காரு. அதில் 50% உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் 50% ஒழுங்காக சரிப்படுத்தி எடுத்துகிட்டு போனீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் த கேம். கடவுள் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காரு, விதி விளையாடுது. நோ 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 விதி கண்டிப்பாக விளையாடும், நான் மறுக்கல. ஆனால் விதியை மதியால் வெல்லலாம். Okay, all the best.